சுபாஷ் தற்போது தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தின் முன்பு நிற்கிறார். அங்கு என்ன சூழல் என்று கேட்கலாம். சுபாஷ், அங்க ஏதாவது மீட்டிங் நடக்குதா? போயஸ் தோட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது. நிறைய பேர் அந்த ஆலோசனையில் கலந்துட்டு இருக்காங்க. அங்க ஏதாவது ஆலோசனை கூட்டம் நடக்குதா? முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஆதரவு சாயம் அங்கு தென்படுதா? நிச்சயமாக வசந்த், அவரது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அந்த அவரது வீட்டில் ஏராளமான ஆதரவாளர்கள் இங்கே வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து அவர் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவ்வளவு பேர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அவரது சகோதரர், முதலமைச்சர் சகோதரர் வந்திருக்கிறார். முதலமைச்சர் வந்த சிறிது நேரத்திலேயே அமைச்சர் சி வி சண்முகம் அங்கிருந்து அவரது குடியிருப்புக்கு அருகே தான் அவரும் இருக்கிறார். அவர் வெளியே வந்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் கை காமித்து அவர் முன்னாள் முதலமைச்சரை அழைப்பது போல அம்மா அம்மா என்ற இருமுறைகள் அழைத்து கையை கொடுத்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இங்கு ஏராளமான தொண்டர்கள், அதாவது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பல்வேறு அதிமுக தொண்டர்கள் இங்கு பல பேர் ஆதரவாக தெரிவித்து இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக ஏராளமான பெண்களும் ஆண்களும் கட்சி தொண்டர்களும் என அத்தனை பேர் இந்த பகுதியில் இருப்பதை நாம் காண முடிகிறது வசந்த். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரமாக இருக்கிறது வசந்த். கட்சியை சேர்ந்த யாராவது அங்க முதல்வரோட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? ஏராளமான தொண்டர்கள் முதல்வருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் வந்து முதல்வருடைய வீட்டு முன்னாடி அங்க கூடியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரியப்படுத்த முடியுமா சுபாஷ்? நிச்சயமாக வசந்த், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நாம் இங்கே கேட்கலாம். அதன்படியாக இங்க ஏராளமானோர் இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மயிலாப்பூர்ல இருந்து வரோம் சார். சசிகலா யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஒரு வீட்டு வேலைக்காரியை போய் ஒரு முதலமைச்சராக ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, சசிகலா 33 வருஷம் இருந்தாங்கன்றாங்க. என்ன கத்துக்கினாங்க? ஏதோ ஒரு மேடையில் பேசினாங்களா, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்களா? எதுவுமே இல்லை. ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவோட இருந்து, அம்மாவோடைய விசுவாசியா இருந்து, இன்னைக்கு எதுவும் நடக்காத ஒரு தண்ணி நீர் சந்திரபாபு நாயுடு பார்த்து உடனே காவிரி தண்ணி நீரை தமிழ்நாட்டுக்கு வர வச்சாங்க. இது போல வசந்த், ஏராளமானோர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஏராளமானோர் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். இதே போல முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்த பொழுது நீண்ட காலமாக இருந்தார். நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க அப்போலோ மருத்துவமனையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுதும் அங்க இருந்ததை நாங்க பார்த்தோம். இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, எதன் காரணமாக? இந்த 6 மாதம் கழிச்சு 6 மாதத்துக்கு முதல் நாங்கள் மக்கள் ரொம்ப தொந்தரவு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவும் மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அங்கே இருந்து புரட்சி தலைவர் ஆசிரியர் பெற்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசிரியர் பெற்று முதலமைச்சர் மீண்டும் அவங்க பொய்ச்செயலாளர் அவர்களுக்கு உண்டு. அவர் தான் பொய்ச்செயலாளர் வருவார். முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் அவர் தான் இருப்பார். மாண்புமிகு புரட்சி தலைவி ஆசியோட நல்ல மக்களும் எல்லா மக்களும் காப்பாற்றுவாரு. புரட்சி தலைவி அன்போட புரட்சி தலைவர் அன்போட புரட்சி தலைவர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இந்த நாட்டவும், இந்த கொடியவும், இந்த கட்சியும், இந்த நாட்டு தொண்டைகளும் அத்தனை எல்லாத்தையும் அவர் தான் காப்பாற்றக்கூடிய திறமை இருக்கு. அவர் தான் உண்மை உண்டு. அவர் தான் புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க. வசந்த், இதே போல பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண்மணியும் இங்க இருக்கிறார். அவரும் இங்கே அவருக்கு ஆதரவு தெரிஞ்சு சொல்லியிருக்கிறார். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க அடையாறுல தாங்க இருக்கோம். அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான் வரணும். இவர் தான் நாங்க மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அம்மாவுக்கு அடுத்த இடத்துல இவர் தான் இருக்கணும். சாதாரண ஒரு வேலை செஞ்சவங்க உட்காரக்கூடாது. எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. மக்கள் யாருக்கும் பிடிக்கல. அவங்க யாருங்க இங்க வர்றதுக்கு? அவங்க யாரு? சின்னம்மா இந்தம்மா யாருங்க? அவங்க வரவே கூடாது. அம்மா இவர் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தின் முன்பாக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு தங்களுடைய ஆதரவு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் போயஸ் தோட்ட இல்லத்தில் ஒரு ஆலோசனை, உயர்மட்டத்திலான அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் பங்கு பெறும் ஒரு ஆலோசனை கூட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தினுடைய சிறிது நேரத்திற்கு முன்பான செய்தியாளர் சந்திப்பு. தான் வலுக்கட்டாயமாக ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து இட வைக்கப்பட்டேன் என்று அவர் அழுத்தமாக அந்த இடத்தில் கூறியிருக்கிறார்.
அதேபோல் தனி ஒருவனாக எந்த நிலை வரையும் சென்று கட்சியை காப்பாற்றுவதற்காக நான் போராடுவேன். தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் விரும்பினால் ராஜினாமாவை கூட திரும்ப பெறுவேன் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார் சிறிது நேரத்திற்கு முன்பு செய்தியாளரிடம். அதைத் தொடர்ந்து உடனடியாக கட்சியினுடைய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் பலரும் போயஸ் தோட்டத்தில் ஒரு அவசரமான ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக அங்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரோடு அவசர ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக அங்கு விரைந்திருந்தார்கள். அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டிருந்தது என்றே சொல்லலாம். அங்கிருந்தும் நமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து அங்கிருக்கின்ற நிலவரங்களை உடனுக்குடன் நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அங்கு ஒரு உயர்மட்டத்திலான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்தின் முன்பாக தொண்டர்கள் அங்கிருந்து இவருக்கு ஆதரவாக கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பலரும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வர வேண்டும் என்றும் கூட அங்கு சில நேரங்களில் அவர் இப்படி பேசியதற்காக அவர்கள் அங்கு ஆடிப்பாடி கூட ஒரு உற்சாக நிலையும் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அடுத்ததாக நடக்கவிருக்கிறது என்கிற ஒரு குழப்பத்தோடு இந்த ஒரு அரசியல் சூழல் பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட இப்படி ஒரு கட்சி கட்டுக்கோப்புடன் இருந்தால் கூட ஜனநாயக ரீதியில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட வரலாம் என்றும் கூறுகிறார். அதேபோல் மூத்த அரசியல்வாதிகள் சிறிது நேரம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக கையில் எடுக்கவிருக்கிறது, அதை பொறுத்துதான் அடுத்த அரசியல் நகர்வு இருக்கும் என்றும் கூட அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.